உங்கள் முன்னாலே உரையாற்றிருக்கிறார்கள். அவரை பாராட்டி வாழ்த்தி அவருக்கு உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அவர்கள் அந்த இதழ் பற்றியும் இன்னும் கொஞ்சம் தகவலை தெரிவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடித் தாமரைகளையும் அருட்குருநாதர் ஆடலரசு ஐயா அவர்களின் திருவடித் தாமரைகளையும் அருட்குருநாதர் ஒளியரசு ஐயா அவர்களின் திருவடித் தாமரைகளையும் அப்பர் உழவார திருக்கூட்டத்தின் சார்பாக இன்றைய விழாவை ஏற்று போற்றக்கூடிய அந்த திருக்கூட்டத்தின் அனைத்து அன்பர்களின் திருவடித் தாமரைகளையும் பார்போற்றும் திருப்பணிச்செம்மல் பவானி தியாகராசன் ஐயா அவர்களின் திருவடித் தாமரைகளையும் எளியனுக்கு பிறகு சிறப்பாக சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்ற சமீபத்திலே திருவாவூர்துறை ஆதீனத்தின் சார்பாக சித்தாந்த சைவச்சுடர் மணி என்ற பட்டத்தை பெற்ற போற்றுதலுக்கும் பேரன்பிற்கும் உரிய சிவத்திரு ஜானகிராமன் ஐயா அவர்களின் திருவடித் தாமரைகளையும் அதற்கு பிறகு சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்ற போற்றுதலுக்கும் பேரன்பிற்கும் உரிய ஸ்ரீதர ஐயா அவர்களின் திருவடித் தாமரைகளையும் இங்கே கூடியுள்ள அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரின் திருவடித் தாமரைகளையும் அடியேன் மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். எளியனுக்கு இறைவனுடைய திருவருள் இட்ட தலைப்பு அன்பே சிவம் என்பது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்பாக ஒளி இதழின் ஆசிரியர் என்ற முறையிலே சில கருத்துக்களை உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய அருட்குருநாதர் ஒளி இதழ் எவ்வாறு தொடங்க பெற்றது என்பதை சிறப்பாக நமக்கு அருளிச் செய்தார்கள். அது இந்த மாதத்தோடு 14 இதழ்கள் வெளிவந்துள்ளன. ஐயா சொன்னது போல 1/1/2024 அன்று தொடங்க பெற்று 12 மாதங்கள் 2024 ஜனவரி பிப்ரவரி என்று சொல்லக்கூடிய இந்த 2 மாத இதழ்களும் மொத்தம் 14 இதழ்கள் இதுவரை வெளிவந்துள்ளன. அந்த இதழிலே பல்வேறு தலைப்புகளில் நமக்கு கட்டுரைகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. திருக்குறள், குழந்தைகளுக்கான பகுதிகள், அதிலே வார்த்தை புதிர் என்ற ஒரு பகுதியை நாம் மாதந்தோறும் அதிலே தந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா கந்தபுராணம் நமது சொந்த புராணம் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரையையும், வாத ஊரடிகளுக்கு உபதேசித்த படலம் என்ற தலைப்பிலே நம்முடைய போற்றுதலுக்கும் பேரன்பிற்கும் உரிய பவானி மோகனராசு ஐயா அவர்கள் ஒரு கட்டுரையையும் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார்கள். நம்முடைய அருட்குருநாதர் அவர்கள் தேவார பாடல் பெற்ற தலங்களை தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார்கள். அதே போல நம்முடைய சைவ சமய சான்றோர்களிடம் நேர்காணல் காண்பது என்ற ஒரு பகுதியையும் அந்த ஒளியிலே நாம் அமைத்திருக்கின்றோம். அதிலே
இதுகாரம் நம்முடைய குருநாதரிடம் நேர்காணல் கண்டிருக்கின்றோம். அதன் பிறகு இன்றைக்கு நம்முடைய சைவத்துறையிலே மிகுந்த ஆழங்கால் பட்டவரும் தமிழிலே புலமை வாய்ந்தவரும் தொன்மை வயது 90 வயதை தாண்டிய நம்முடைய போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சென்னியப்பனார் ஐயா அவர்களிடம் நேர்காணல் பெற்றிருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த மாதத்திலிருந்து நம்முடைய சைவ நூல்களில் பெரும்பான்மையான நூல்களுக்கு உரை வகுத்த சித்தாந்த சரபம் மகாவித்வான் என்றெல்லாம் அழைக்கப்படும் அருணை வடிவேல் முதலியார் அவர்களை பற்றியும் அவர்களது திருமகனார் முனைவர் பாலராவாயன் ஐயா அவர்களை பற்றியும் நேர்காணலை அடுத்த மாதத்திலிருந்து நாம் இந்த இதழிலே தர இருக்கின்றோம். இதுபோன்ற நிறைய கருத்துக்கள் நம்முடைய இதழிலே வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நம்முடைய சைவ பெருமக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த ஒளி இதழிற்கு நல்ல ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு பணிவோடு திருவடி பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். இதனுடைய ஆண்டு சந்தா வெறும் 200 ரூபாய். அதை நம்முடைய குருநாதர் அவர்களும் நமக்கு அறிவித்திருந்தார்கள். நம்ம ஏற்கனவே 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலும் இதை சொல்லியிருந்தோம். நம்முடைய குருநாதரிடம் தீக்கை பெற்றவர்கள் என்று கணக்கு பார்த்தால் கிட்டத்தட்ட 60,000 அன்பர்களை தாண்டும். அந்த 60,000 அன்பர்களில் ஒரு 6,000 அன்பர்கள் கூட இன்னும் இதழின் உறுப்பினராக சேரவில்லை. அவர் நம்முடைய அருட்குருநாதர் ஆடலரசு ஐயா அவர்களின் குருபூசை நன்னாளிலே அவர்கள் தொடங்கிய இந்த ஒளி என்ற இதழ் தொடர்ந்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த அன்பர்களுக்கெல்லாம் சொல்லி இந்த ஒளி இதழிற்கு நல்ல ஆதரவு தருமாறு உங்களை பணிவுடன் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா அவர்கள் நம்முடைய ஜானகிராமன் ஐயா அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் 100 அன்பர்களை நம்முடைய இதழிற்கு உறுப்பினராக சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு இதழாசிரியர் என்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய தருமபுரியில் சிவ திருமதி லில்லி அம்மா அவர்கள் ஒரு 25 அன்பர்களை சேர்த்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் ஒருவரே முன்வந்து அவருடைய திருக்கூட்டத்தினரை முன்னிறுத்தி அவர்களை இந்த ஒளி இதழில் உறுப்பினராக சேர்க்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல நம்முடைய ஒளி இதழினுடைய மேலாண்மை அலுவலர் என்று அது மக்கள் தொடர்புக்காக சில அன்பர்களை நியமித்திருக்கிறோம். அதில் இங்கே குமாரவேலன் என்று ஒரு ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சேலம், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி இந்த 4 மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இதழ் தொடர்பான எந்த கருத்துக்கள் இருந்தாலும் எளியனை தொடர்பு கொள்ளுங்கள் என்று ஐயாவே முன் வந்திருக்கிறார். இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அன்பர்கள் முன் வந்தால் நம்முடைய ஒளி இதழ் தொடர்ந்து சிறப்பாக நடைபெறும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் இந்த ஒளி இதழை பற்றி தெரிவித்து ஒளி இதழிற்கு நல்ல ஆதரவு வேண்டுமாறு உங்களை அன்போடு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு தலைப்புக்குள்ளே செல்கிறேன். அன்பே சிவம் என்பது தலைப்பு. இதில் தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஒரு அழகான ஒரு திருக்குறளை சொல்லியிருப்பார். அன்பின் வழியது உயிர்நிலை அகது இல்லார்க்கு என்பதோள் போர்த்த உடம்பு என்பது அந்த குறள். இதில் அந்த உயிர்நிலை என்று சொல்வது என்ன என்று கேட்டால் அது வீடு பேற்று நிலையை தான் நம்முடைய திருவள்ளுவனாயனார் அங்கே சொல்கின்றார். அது எவ்வாறு என்பதை பார்த்து, ஏன்னா மிக குறுகிய காலம்தான் நமக்கு இருக்கிறது, அதனால் மிக சுருக்கமாக அதை பார்த்து நாம் நிறைவு செய்வோம். இந்த அன்பு என்பது எங்கேயெல்லாம் பார்க்கலாம் என்று பார்த்தால், அதாவது மணிவாசக சுவாமிகள் தன்னை பல்வேறு இடங்களிலே நாய் நாய் நாயேன் ஒன்றும் போதா நாயேன் அடிநாயேன் என்று அருளி செய்வார். அப்படி ஒரு கீழ்மையான விலங்காக இருக்கக்கூடிய நாய் கூட தன்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த எசமானனுக்கு மிகுந்த அன்போடு இருக்கும் அந்த நாய். அதே போல எல்லா விலங்குகளுமே ஒரு அந்த அன்பை பரிமாறிக்கொள்ளும். தாவரங்களிலும் அந்த அன்பினை நாம் பார்க்கலாம். இப்போ விலங்கு என்று சொன்னால் நாம் கொடுமையான விலங்கு என்று சொல்லக்கூடிய புலி, சிங்கம் போன்ற விலங்குகளிடம் கூட அதன் குட்டிகளிடம் தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கும். இதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். நாம் அதை பார்த்து பயந்து விடுவோம். ஆனால் அந்த விலங்குகள் தன்னுடைய குட்டிகளிடம் அந்த அன்பினை பரிமாறிக்கொண்டிருக்கும். இதே போல் நம்முடைய எல்லா உயிர்களிடம், அதாவது சைவ சித்தாந்தம் சொல்லும் 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி பேதம்.
இந்த உயிர் எடுக்கக்கூடிய பிறப்பு வகைகள். இந்த 84 லட்சம் யோனி பேதம் அனைத்திலும் இந்த அன்பு பரிமாறப்படுகிறது, அன்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு இந்த உலகம் முழுவதும் அந்த அன்பு பறந்து விரிந்து கிடக்கின்றது. இந்த அன்பை தான் நாம் அனைவரிடமும் காட்ட வேண்டுமே தவிர கோபம், பொறாமை, பகை, புறம் கூறுதல் இவற்றையெல்லாம் நாம் அறவே நீக்கிக் கொள்ள வேண்டும். அது இல்லாமல் அனைவரிடம் அன்பை நாம் செலுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு அறக்கருத்து, அடிப்படையான அறக்கருத்தே அதுதான். இந்த அன்பு என்று சொன்னாலும் அதை என்னென்ன சொற்களிலெல்லாம் நாம் பயன்படுத்தலாம் என்று பார்த்தால் நட்பு, காதல், பாசம், நேசம், இரக்கம், பக்தி, கருணை, இப்படி பல்வேறு சொற்களிலே இந்த அன்பை நாம் வெளிப்படுத்தலாம். இப்படி அன்பை பல்வேறு சொற்களில் வெளிப்படுத்தினாலும் இந்த அன்பை 3 நிலைகளாக நாம் பிரிக்கலாம். இந்த அன்பை 3 நிலைகளாக பிரிக்கலாம். அது முதல் நிலை என்ன என்று பார்த்தோமேயானால், ஆன்மாக்களாகிய நாம், அதாவது உயிர்கள், அந்த உயிர்களை சீவன் என்று சொல்லுவோம். இந்த உயிர்களுக்கு செலுத்தக்கூடிய அன்பு, இது முதல் நிலை. இரண்டாவது நிலை, இந்த உயிர்கள் இறைவனிடத்திலே செலுத்தக்கூடிய அன்பு, இது இரண்டாவது நிலை. மூன்றாவது, இறைவன் உயிர்களிடத்திலே காட்டக்கூடிய அன்பு. இப்படி இந்த அன்பை 3 கேட்டகரைஸில் நம்ம பிரித்து கொள்ளலாம். இதில் முதல் நிலை என்ன என்று பார்த்தோமேயானால், இந்த ஆன்மா இன்னொரு ஆன்மாவிற்கு இந்த அன்பை செலுத்துகிறது. அதை பார்த்தோம்னா அது எப்படி அப்படின்னு பார்த்தா, நாம் எல்லாம் மாயைக்கு உட்பட்டு இருக்கின்றோம். இப்போ மாயைக்கு உட்பட்ட உயிர், மாயைக்கு உட்பட்ட உயிர்களிடத்தில் செலுத்தக்கூடிய அன்பு முதல் நிலை. இந்த அன்பினை என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நட்பு, நண்பர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்பு நட்பு. காதலர் அல்லது கணவன் மனைவியின் இடத்தில் இருக்கக்கூடிய அன்பு காதல். தாய், அதை பெற்றோர் குழந்தைகளிடம் காட்டக்கூடியது பாசம். ஓர் உயிர் தன்னை விட, அதாவது நாம் எல்லாம் 6 அறிவு உயர்தினை என்று சொல்கிறோம் இல்லையா, விலங்குகளிடமோ அல்லது தன்னை விட எந்த வகையிலாவது குறைந்த ஒரு துன்பம் எய்தக்கூடிய உயிர்களிடம் ஒரு கருணை காட்டுகிறோம் என்று சொன்னால் அதை இரக்கம் என்று சொல்லலாம். இப்படி நட்பு, காதல், பாசம், இரக்கம், இதெல்லாம் மாயைக்கு உட்பட்ட உயிர்கள், மாயைக்கு உட்பட்ட உயிர்களிடத்திலே இந்த அன்பினை பரிமாறிக்கொள்ளக்கூடிய முதல் நிலை. இந்த அன்பு நிலையானதா என்று பார்த்தோமேயானால் இந்த அன்பு நிலையானது அன்று, மாறும் தன்மையுடையது. இப்போ சில ஆண்டுகாலம் சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள், அதன் பிறகு அவர்கள் இருவருக்குள்ளே சண்டை வந்து பகைவர்களாக ஆகிவிடுவார்கள். அது நிலைத்த தன்மையுடையதாக இருக்காது. அதே போல் காதல், அதையும் பார்க்கலாம். நிறைய இடங்களில் திருமணமான பிறகு கூட அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் வருகிறது. தாய் தந்தையர், பெற்றோர், அந்த குழந்தைகள் பார்த்தோம்னா திருமணமான பிறகு தாய் தந்தையரை விட்டு விட்டு செல்லக்கூடிய நிலையையும் நாம் உலகத்திலே காண்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இந்த முதல் நிலை நிலையுடைய அன்பு அன்று. சில பேர் சொல்லலாம், நீங்க சொல்றீங்க வாழும் வரைக்கும் அந்த இருவர் நண்பர்களாகவே வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அன்பு கூட நிலைத்த அன்பு அன்று. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, அவர்களுடைய வாழ்நாள் என்பது ஒரு காலத்திற்கு உட்பட்டது. இப்போ குறிப்பிட்ட காலத்திலே அந்த அவருடைய அன்பு ஒருவர் இறந்துவிடக்கூடும், அதன் பிறகு அந்த அன்பு நிலைத்திருக்காது. இப்போ எந்த வகையில் பார்த்தாலும் உயிர்கள் மற்றொரு உயிர்களுக்கு காட்டக்கூடிய அன்பு நிலையுடைய அன்பு அன்று. இது முதல் நிலை. இரண்டாம் நிலை அன்பு எதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் உயிர்களாகிய நாம் இறைவனிடத்தில் செலுத்தக்கூடிய அன்பு. இதைத்தான் பக்தி என்று நாம் அழைக்கின்றோம். இந்த பக்தி என்ற இந்த அன்பு நிலையை நாம் எவ்வாறு சொல்லலாம் என்று சொன்னால், மாயைக்கு உட்பட்ட உயிர்கள் மாயையை கடந்து இருக்கக்கூடிய இறைவனிடத்திலே செலுத்தக்கூடிய அன்புதான் பக்தி. இந்த அன்பு எப்படிப்பட்டது என்று கேட்டால், இது மாறும் தன்மையுடையதா அல்லது எப்போதும் ஒரே அளவிலே இருக்குமா என்று கேட்டால், உயிர்கள் மாயையில் இருப்பதால் அதை பட்டினத்தார் சொல்லுவார் இல்லையா, ஒன்றென்று தெய்வம் உண்டென்று. முதல்ல தெய்வம் இருக்கு என்பதை நம்ப வேண்டும், அதன் பிறகு இறைவன் ஒருவன் என்று எண்ண வேண்டும். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க
மாணிக்கவாசகர் அருளி செய்கிறார். சிவஞான போதத்திலே மெய்கண்டார் ஒன்று என்றது ஒன்றே கான் ஒன்றே பதி. இப்படி சாத்திரங்களிலும் தோத்திரங்களிலும் பல்வேறு அருளாளர்கள் நமக்கு இறைவன் ஒருவனே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தெய்வ கொள்கையை நமக்கு காட்டுகிறார்கள். அந்த ஒரு தெய்வ கொள்கை யாரிடம் வரவில்லையோ அவர்களுடைய அன்பு நிலையுடையதாக இருக்காது. சரி, அந்த ஏக தெய்வம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வந்துவிட்டால் அவர்களுடைய அன்பு நிலையுடையதாக இருக்குமா என்று கேட்டால், சைவ சித்தாந்தம் சொல்கிறது ஜீவன் முக்தர் கூட கீழே இறங்கலாம். அது என்ன சொல்லுவாங்க, வாசனாமலம் வந்து தாக்கும் என்று சொல்லுவார்கள். அதற்கு உதாரணமாக வேம்பு தின்ன புழு. நாம் இதுகாரும் மாயையில் பழகி கொண்டு வந்திருக்கின்றோம் அல்லவா. அது வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புழுவினை என்னதான் ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டாலும் அது திரும்ப அது இதுகாரும் பழகி இருந்த அந்த பழக்கத்திற்குத்தான் செல்லும். ஆகவே அந்த உயிர்கள் கூட சில காலம் கீழே இறங்கலாம். அப்ப இதை உறுதியாக அறுதியாக சொல்ல இயலாது. ஆனால் அப்படி இருந்தால் அந்த ஆன்மா உயர்நிலையை எய்தும். அப்ப முதல் நிலையில் காட்டக்கூடிய அன்பு என்பது அறத்தால் வருவது. அந்த அறத்தால் வரக்கூடிய அன்பால் நாம் என்ன பயன் பெறலாம் என்று கேட்டால், வானுலக பயன் பெறலாம், தேவர் பயன் பெறலாம், இப்படிப்பட்ட பயனை பெறலாம். அங்க பயன் பெற்றாலும் அந்த தேவர்கள் கூட மண்ணுலையில் வந்துதான் பிறக்க வேண்டும். விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா. அவங்கள என்ன சொல்ற, புவனியில் போய் நாள் நாம் பிறவாமை நாள் போக்குகின்றோம் சொல்றார். இங்க போய் பிறக்காம நாளை போக்கி கொண்டிருக்கின்றோமே என்று மாணிக்கவாசகர் அருளி செய்கிறார். அப்ப எந்த வகையில் பார்த்தாலும் அந்த ஏக தெய்வ கொள்கை என்று உறுதியோடு 100% உறுதியோடு இருந்தால் அதை ஒரு வகையில் தெய்வ நிலை என்று சொல்லலாம். மூன்றாவது ஒரு நிலை சொன்னோம், இறைவன் உயிர்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பு, அதுதான் கருணை. அது மாயைக்கு அப்பாற்பட்ட இறைவன். நாம் எங்க இருக்கிறோம், மாயைக்கு உட்பட்டு இருக்கிறோம். இந்த மாயைக்கு உட்பட்ட உயிர்கள் மீது காட்டக்கூடிய கருணையே அது அந்த அன்பு. அந்த அன்பு எவ்வாறு என்று கேட்டால், இறைவனுடைய கருணை. இறைவனின் கருணையை நாம் என்ன என்று சொல்லுவோம் என்று கேட்டால், இறைவனுடைய திருவருள். அப்ப உண்மையான அன்பு என்பது மூன்றாம் நிலையில் சொல்லப்பட்ட இறைவனுடைய திருவருள் தான் அன்பு. அது இறைவனுடைய திருவருள் என்று சொன்னாலும், சக்தி என்று சொன்னாலும், அம்மை என்று சொன்னாலும், திருவடி என்று சொன்னாலும் எல்லாம் ஒரே பொருள்தான். இந்த திருவடி நமக்கு என்ன பயனை தரும் என்று கேட்டால், இந்த பிறவி கடலை நீந்துவதற்கு உதவும். அப்ப இந்த அன்புதான் இறைவன் செலுத்தக்கூடிய கருணை. அது நிலைத்த அன்பு, அதுதான் கருணை. ஏன்னா மாயைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இறைவனுடைய கருணை அல்லவா அந்த அன்பு. அது என்றும் மாறாது. நாம் ஒருவேளை மாறலாம், இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள், இறைவனுடைய அன்பு மாறவே மாறாது. அதுதான் கருத்து. அப்ப மூன்றாம் நிலையில் சொல்லப்பட்ட அன்புதான் உண்மையான அன்பு என்பதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சிவபெருமானது அருளே, அதுதான் கருணைன்னு சொல்றோம். சிவபெருமானது அருளே உயிர்களை இறைவனிடத்திலே கலக்க செய்வது. நம்ம 5 எழுத்து மந்திரம் சொல்லும் போது சொல்லுவோம் சிவாய நம. அதுல யகாரம் என்பது ஆன்மாவினை குறிக்கும், வகாரம் என்பது திருவருள். அந்த திருவருள் தான் சிகாரமாகிய சிவத்தில் நம்மை இட்டு செல்லும். அம்மையனுக்கு அருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவே என்று மாணிக்கவாசகர் அச்சோ பதிகத்திலே அருளி செய்கிறார் அல்லவா. அதுதான் அந்த நிலை. அப்ப இறைவனுடைய கருளாகிய திருவருள் தான் நிலைத்த அன்பு உடையது. அதுதான் அன்பு. அந்த அன்பினை தான் நம்முடைய திருமந்திரத்திலே திருமூலர் பெருமான் நமக்கெல்லாம் தெரிந்த அந்த பாடல் நமக்கெல்லாம் தெரியும். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார். அது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்றும் ஒரு பாடபேதம் சொல்லுவார்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அப்ப அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்ன பொருள்? சிவமும் அருளும் வேற வேற அப்படின்னு சொல்றவங்க அறிவிலார் என்பது பொருள். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அப்ப எல்லாருக்கும் அது தெரியாது.
சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு கூட நம்ம வழிபாட்டு நிலைகளில் பார்க்கும்போது இறைவனையும் அம்மையையும் பிரித்து நாம் வழிபடக்கூடாது. சைவ சித்தாந்தத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, சூரியனும் சூரிய ஒளிக்கதிரும் போன்றது சிவமும் சக்தியும். நிறைய ஓமை காட்டுவாங்க, பழத்தில் சுவை, இப்படி நிறைய ஓமை காட்டுவார்கள். அப்ப அந்த அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அப்ப அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின், யார் அன்பே சிவம், இந்த கருணையே சிவம், இந்த அருளே சிவம் என்று அறிகிறார்களோ அவர்கள் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே. இந்த அன்பே சிவமாய் அமர்ந்து இருக்கக்கூடிய நிலை எந்த நிலை என்று கேட்டால், திருவருளாகிய அன்பு, அதுதான் கருணை, அது சக்தி என்று சொல்லலாம். திருவருளாகிய அன்பு சிவம், திருவருளாகிய சக்திதான் சிவம் என்று உணர்ந்தவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று கேட்டால், அது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்று சொல்லுவார்கள். அதே சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று வகுத்திருப்பார்கள். அந்த ஞானத்திலே ஞானத்தில் ஞானம், ஞானத்தில் சரியை என்பதுதான் கேட்டல், ஞானத்தில் கிரியை என்பதுதான் சிந்தித்தல், ஞானத்தில் யோகம் என்பது தெளிதல், ஞானத்தில் ஞானம் என்பதுதான் நிட்டை கூடல். அந்த நிட்டை கூடல் நிலைக்கு சென்றிருப்பார்கள். அப்ப அன்பும் சிவமும் ஒன்று, ரெண்டும் வேறு வேறு அல்ல என்று அறிந்திருக்கக்கூடியவர்கள் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் பெருமான் நமக்கு அருளி செய்தார். அதுதான் நிட்டை கூடி அடங்கி அந்த சிவமாம் தன்மையிலே அவர்கள் வீற்றிருப்பர். இதைத்தான் அன்பே சிவம். நாம் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க வெளியிலன்னா, அன்பே சிவம் என்று பொதுவாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அன்பே சிவம் அப்படி சொன்ன உடனே, பார்த்த உடனே சில அன்பர்கள்லாம் சொன்னாங்க, நல்ல தலைப்பு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சிவம் சைவம் அப்படின்னு ஒரு குறுகிய பாதையில் பயணிக்கிறீங்க, இது அன்பே சிவம்னு பொதுவாக இருக்கிறது அல்லவா, திருமூலர் எப்படி சொல்லியிருக்கிறார்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான நுட்பமான பொருள் எது என்று கேட்டால், திருவருள்தான் நிலைத்த அன்பை நமக்கு மாறாமல் செய்து கொண்டிருக்கும். இப்போ நாம் இறைவனை வணங்கவில்லை என்று சொன்னால் இறைவன் நமக்கு கருணை புரிய மாட்டானா? நாம் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் இறைவன் நமக்கு அந்த கருணையை வழங்கி கொண்டு தான் இருக்கிறான். நாம் என்ன வினை செய்கிறோமோ வினைக்கு தக்க நமக்கு அருளை வழங்கி கொண்டே இருக்கிறான். அவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், யாரிடத்திலும் பாரபட்சம் காட்டாதவன், சலமிலன். ஆகவே அவன்தான், அந்த சிவபெருமானுடைய திருவருள் தான் உண்மையான அன்பு. சிவமே அன்பே சிவம் என்று சொன்னால் அருளே சிவம் என்பதுதான் பொருள். இது திருமந்திரத்திற்கு உரை காணும் பொழுதும் இவ்வாறு தான் நாம் காண வேண்டும். அருளே சிவம் என அதுதான் மாறாமல் நிலைத்த அன்பாக இருக்கக்கூடியது. மற்றவையெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மாறாமல் என்றும் ஒருபடித்தாய் இருக்கக்கூடிய அந்த அன்பு சிவபெருமானுடைய திருவருளே, சிவபெருமானுடைய திருவருளே சிவம், திருவருளே சிவம் என்பதை நாம் நுணுக்கமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இறைவனுடைய திருவருளும் நம்முடைய அருட்குருநாதர் ஆடலரசு ஐயா அவருடைய குருபூசை நன்னாளிலே இந்த தலைப்பினை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை ஒளி இதழிற்கு அனைவரும் உறுப்பினர் ஆகுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நேரத்தின் அருமை கருதி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.